இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் நேர்முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட சுவாமி ஆண்டவரே, இந்த வர்ஷிப் சீசனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே, பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, மெசேஜ் கொடுக்க போகிற அண்ணாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க. அவர்கள் மூலமாக நீர் எங்களுடன் பேசுங்க கர்த்தாவே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை சுவாமி உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் ரட்சிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 2 Corinthians chapter 12 verses 1 to 10. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டானென்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தப்படாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். பிரியமானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தலராகிய பவுல் அவர்களை கொடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலராகிய பவுலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார், கிறிஸ்தவ ஊழியத்தில் அவருடைய பங்கு, அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி டீப்பாக பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காலங்களில் அவர் கல்வி அறிவில் சிறந்த வல்லவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக அவருடைய ஆசிரியர் கமாலியலினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர். ஸோ கமாலியல் அவருக்கு என்னென்ன கல்வி அறிவை போதித்தாரோ அந்த போதனையில் வளர்ந்தவராகவும் கற்று தேர்ந்தவராகவும் இருந்தார் என்பதை அவருடைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பன்மொழி பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு மல்டி லாங்குவேஜஸ் லைக் க்ரீக் அண்டு லாட்டின், அராமிக், ஈஜிப்ட், ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் பயின்றவராக கற்று தேர்ந்தவராக அதில் பண்டிதராக இருந்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதனாலேயே அவருக்கு பன்மொழி பண்டிதர்ங்கிற பேர் அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் ஸோ ரிச், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தார். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் போக அவர் பைபிள் ஸ்காலர்ஸுடைய ஹெட்டாக இருந்தார். ஆக்சுவலி எல்லா பைபிள் ஸ்காலர்ஸிலும் லீட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக, ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷனில் அவர் இருந்தார் அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்டாரிக்கலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் யூத ஆலோசனை சங்கம் சனகரிப்பில் ஒரு ஹெட்டு, ஒரு ஆலோசனை தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருடைய ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டை பார்க்கும்போது எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் போஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல ஐஸ்வர்யவானாக, ஒரு பன்மொழி பண்டிதராக, இப்படியாக ஒரு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இஸ் ஸோ ப்ரைட். ஆக்சுவலி நம்ம அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பெருமையான ஒரு குணாதிசயத்தோடு இருந்திருப்பார்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருக்கிறார்
நல்லாவே வந்து நல்ல ஒரு பெருமையோட எஸ் நான் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த இது ஸ்டேட்டஸில் இருக்கேன். ஐ நோ அபவுட் ஆல் த மல்டி லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் கோ வித் எனிவேர் அண்டு எனி டைம் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி அவருக்குள்ளே வந்து ஒரு அஹ், அஹ், ஒரு ப்ரைடு அவருக்குள்ளே இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. பட் இத்தனையும் எல்லா விதத்துலேயும் அவர் வந்து இப்படி ஒரு பொசிஷன் இருந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருந்த பவுல் அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா இஸ் மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு வசனமாகவே பைபிளில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெருமை பாராட்டுறதுக்கோ அல்லது என்னை குறித்து மேட்டிமையாக நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் எவ்வளோ தாழ்மையாக இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து தன்னைத்தானே இவ்வளோ தாழ்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவர் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி அல்லவே என்று சொல்வதை நம்ம கேட்கும்போது ரியலி பவுல் எவ்வளோ சிம்பிள்சிட்டியான ஒரு லைஃப்பில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களையே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவருடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை குறித்தும் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாரும் என்றும் அவர் அதை மேலுமாக அந்த பெருமை என்ற அந்த 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 வார்த்தை ஈவன் அந்த ஆட்டிடியூடே அவரோட லைஃப்பில் வரக்கூடாது என்பதை அவர் மிகவும் கவனமாக இருந்தார் என்று நாம் இதில் காண்கிறோம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனுஷனாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பொதுவாக இதில் பவுல் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதும் கேட்கிறதும். ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நடவடிக்கைகளை ஒரு மனுஷன் காண முடியும், அவருடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் கேட்க முடியும். ஸோ அவருடைய நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் கிறிஸ்துவுக்கு ஒப்பானதாகவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை பவுல் இதன் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார் என்பதை நம்ம வந்து ஆணித்தரமாக காண முடிகிறது. ஏன்னா அதில் அவர் சேர்த்தி கொண்ட அந்த வார்த்தை என்ன, என்னை எண்ணாதபடிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நான் என்ற அந்த தற்பெருமையை எண்ணாதபடிக்கு, அதாவது மற்ற அவரை காணக்கூடிய அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனிதன் எண்ணாதபடிக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்து வந்தார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். ஸோ இது ஒரு வேதனையான காரியங்கள் கூட. ஆனாலும் அவர் மாமிசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முள்ளுக்காக அவர் ஜெபித்திருப்பாரா? ஜெபித்தார். எவ்வளோ தரம்? 3 தரம் அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனாலும் அது 3 தரம் கர்த்தரிடத்தில் கேட்டும் அதற்கு அவருக்கு கிடைத்த பதில், என் கிருபை உனக்கு போதும் என்ற அந்த பதிலே வந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைத்திருக்கிறது. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனத்தை எப்படி ஒரு பாசிட்டிவாக எடுத்திருக்கிறாரு என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியாக பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான இப்படிப்பட்டதான முள் இருக்கக்கூடும். ஒருவேளை அந்த முல்லை குறித்து நாம் ரொம்ப சோதனைக்கு உட்பட்டிருக்கலாம், அல்லது ரொம்ப வேதனையை அனுபவிச்சிருக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தாலும் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சோதனை, இப்படிப்பட்டதான வேதனை நமக்கே வந்திருக்கிறது என்று ஒரு பெரிய முறுமுறுப்போடு நாம் அமர்ந்திருக்கக்கூடும். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்வது பார்த்திங்கன்னா, மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ
அவர் தன்னுடைய மனது அளவிலும் பார்த்தீங்கன்னா உயர்த்தாதபடிக்கு, பெருமை அடையாதபடிக்கு, அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஒரு வேளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்திருக்கக்கூடும். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களில் தடைபட்டு இருக்கக்கூடும். அது நமக்கு வேதனையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முள்ளாக என்ன என்ன ஒரு 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 தருணம் இருக்கக்கூடும். ஆயினும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதைப் போன்று இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை அவருக்கு மிகுந்த ஆறுதல் கொடுத்த வார்த்தையாக இருந்தது. ஏன்னா என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலுடைய அந்த ரிப்ளை இருந்ததை நம்ம காண்கிறோம். ஸோ அப்படியாக பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட ஒரு சோதனை களமாக இருந்தாலும் நாம் பவுல் அப்போஸ்தலனை போன்று தேவனுடைய கிருபை நம் மேல் இருக்கும் பட்சத்தில் அவருடைய பலம் நம்மளுடைய பலவீனத்தை ஆக்கிரமித்து அது பலமாக நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்கிறார். ஸோ வில்லிங்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக இந்த மாதிரி பலவீனத்தில் இருக்கிறக்கும், நெருக்கத்தில் இருக்கிறக்கும், துன்பத்தில் இருக்கிறக்கும், இடுக்கண்களில் இருக்கிறக்கும் நான் பிரியப்படுகிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் டாக் அந்த பவுல் அப்போஸ்தலன்கிட்டேருந்து வரதை நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு ஜீவியத்தில், கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு ஒரு பெரிய என்கரேஜாக இருக்குது அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது. ஸோ பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக வாழ முடியும். இது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவுல் தன்னுடைய ஆரம்பகட்ட ஊழியத்தில் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லி எவ்வளவோ அற்புத அடையாளங்களை அவர் செய்திருந்தாலும், இப்படிப்பட்டதான ஒரு சோதனையின் மத்தியிலே, சோதனையின் ஊடாக அவர் கடந்து செல்லும் பொழுது, கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மட்டுமின்றி பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது என்பதை அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பவுல், அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட், அதே கான்ஃபிடென்ட்டை நம்மளும் கொண்டப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள், சவால்கள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதனை நாம் மனதில் கொண்டவாறு வரக்கூடிய நாட்களில் கிறிஸ்துவை முன்வைத்த வாழ்க்கையாக, கிறிஸ்துவை நற்சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கையாக, எப்படி பவுல் தன்னுடைய நடக்கையின் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாரோ, அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தாழ்மையை தரித்து கொண்டு பெருமையை துறந்து அவருடைய அவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக வாழும் பொழுது, நாமும் பவுலை போன்று எப்பேற்பட்ட சோதனையிலும் சந்தோஷமாக மன ரம்மியமாக வாழ முடியும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, உலகப்பரமான வாழ்க்கையில் அவருக்கு எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி, மேலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் நடவடிக்கையின் மூலமாக கர்த்தாவே உம்மை வெளிப்படுத்தினதை நாங்கள் கண்டோம் கர்த்தாவே. விசேஷமாக அவருடைய சோதனையிலும் ஆண்டவரே, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள், தேவனுடைய கிருபை அவர் மேல் விளங்கவும், தேவனுடைய பலம் அவருக்கு உதவி செய்யவும் கர்த்தாவே, நீர் அவரோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக கர்த்தாவே அந்த முள் அவருக்கு இருந்ததையும் கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம். அப்படியாக கர்த்தாவே, எங்களுக்குள்ளாகும் ஆண்டவரே எவ்வளவோ மீறுதல்களும் எவ்வளவோ பாவங்களும் இருக்கக்கூடும்.
எவ்வளவோ பெருமைகள் இருக்கக்கூடும் கர்த்தாவே. மேட்டுமையான எண்ணங்கள் இருக்கக்கூடும். மேன்மை பாராட்டி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவரே, எங்களுடைய மன்னித்து தேவன் தாமே எங்களை கிருபையாய் இரட்சித்து இப்படிப்பட்டதான மன மேட்டுமைகளிலிருந்து கர்த்தாவே நாங்கள் விடுபட்டு தாழ்மையை தரித்து கொண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து வாழ தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்குமாறு கர்த்தாவே உம்மிடத்தில் கிருபையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் கர்த்தம் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். படைத்தவர் சர்வதயாபரர் தம்மில் வாழ்ந்து ஜீவிக்க என்றும் தம்மோடிருக்க ஆசைப்பட்டோர் உங்களை பார்த்து என் சிநேகத்தை தள்ளிவிட்டு நிற்பதால் திரும்புங்கள் என்கிறார். உங்களை இரட்சித்தவர் தெய்வ சூதனானவர் தீருரத்தம் சிந்தினார் சிலுவையில் மரித்தார். நீங்கள் வீணில் சாவதேன் மரித்துங்களை மீட்டேன் என்று கூறி நிற்கிறார். திரும்புங்கள் என்கிறார். உங்களை நேசிப்பவர் தூய ஆவியானவர் நாயம் பாயம் காட்டினார் குணப்பாட ஏவினார். தாயை பெறவாரீரோ மீட்பை தேட மாட்டீரோ என்றிறங்கி கேட்கிறார். திரும்புங்கள் என்கிறார். ஆமென். நாம் யாவரும் நேர்முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க சுவாமி. எங்களோட பேசுனீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே, இந்த வொர்ஷிப் சீசனில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே இந்த இறுதி நேரம் வரைக்கும் சுவாமி எங்கள் கூட இருந்தீங்க. ஆண்டவரே பவுலை குறித்துதான ஆண்டவரே ஒரு நல்ல மெசேஜ் எங்களுக்கு கொடுத்தீங்க சுவாமி. ஆண்டவரே நாங்களும் அவரை போல சுவாமி ஆண்டவரே எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் ஆண்டவரே உண்மை குறித்து மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்டி ஆண்டவரே எங்கள் இயலாமை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட உங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் கூட சுவாமி எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாரத்தின் முதலாம் நாளிலிருந்து இந்த நாளை தொடங்க போகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ வரப்போகிற நாட்கள் முழுவதும் சுவாமி உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய வல்லமை எங்கள் மேலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே பெரியவர்கள் மேலும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு அரவணைப்பு எங்கள் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.